நிறைய பேர் சுய இன்பம் பண்றது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, ட்ரக்ஸ் யூஸ் பண்றது போன்ற தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல மோசமான விஷயம் என்னன்னா, அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோங்கிறதையே ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி சமாளிப்பாங்க. லைக், சுய இன்பம் பண்றது உடம்புக்கு நல்லது ப்ரோ, நீங்களும் கண்டிப்பா பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு டெஸ்டிகுலர் கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வீடியோ கேம்ஸ் ரொம்ப நல்லது, இது உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவரை, டீம் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹேரையும் பண்ணாது. சிறந்த மனிதர்கள் அவங்களுக்கு அவங்களே பொய் சொல்லி ஏமாத்திக்க மாட்டாங்க, ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, அவங்களோட பலவீனத்தை ஒத்துப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கான முக்கியமான ஸ்டெப்பே நான் அடிக்ட் ஆகி இருக்கேங்கிற உண்மையை ஒத்துக்கிறது தான். இதுக்கு முன்னாடி நீங்க பல முறை உங்களோட அடிக்ஷன்ல இருந்து வெளிவர முயற்சி செஞ்சிருக்கலாம், ஆனா ஒவ்வொரு முறையும் தோத்து போயிருந்திருப்பீங்க. காரணம், இங்க அடிக்ஷன்ல இருந்து மீண்டு வர ஏகப்பட்ட அட்வைஸ்கள் குப்பை போல கொட்டி கிடக்கு. நிறைய ஐடியாக்கள் பேப்பர் சொல்யூஷன் மட்டும்தான் தரும், ரியாலிட்டியில வேலைக்காகாது. ஆனா இந்த வீடியோ இந்த டாபிக்ல மிக பயனுள்ள வீடியோவா நிச்சயம் இருக்கும். எந்த அடிக்ஷன்ல இருந்தும் வெளிவர உதவுற 5 பவர்ஃபுல்லான வழிகளை பத்தி பார்க்க போறோம். வெல்கம் டு growth side. நம்பர் 1, வெறுப்ப விதைங்க. நிறைய மக்கள் அடிக்ஷன்ல இருந்து வெளிவரதை பத்தி ரொம்ப லிமிட்டடா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த தேதிக்குள்ள உங்களோட அடிக்ஷனை கைவிட்டுடுங்கன்னு, இல்லைன்னா அந்த செயலை செய்யறதுல இருந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்கன்னு. இது சிலருக்கு தற்காலிகமா ஒர்க் ஆகலாம், ஆனா எப்போ உங்களுக்கு டெம்டேஷன் வந்து உங்களை ஆட்கொள்ளுதோ அப்போ நீங்க திரும்பவும் பழைய நிலைக்கே திரும்பிடுவீங்க. திரும்ப 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 அதையே செய்வீங்க. அடிக்ஷன்ல இருந்து வெளிவரதுக்கான முதல் ஸ்டெப் அதை அவாய்ட் பண்றதா? கண்டிப்பா இல்ல. முதல் ஸ்டெப் என்னன்னா, அந்த செயல் மேல ஆழ்ந்த வெறுப்பை விதைக்கிறது தான். ஆமா, முதல்ல வெறுப்புல இருந்து தொடங்குங்க. ஆனா சில பேர் சில ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அந்த ரொட்டீன்ஸ்லாம் செயற்கைத்தனமா ஸ்ட்ரிக்டான ரொபாட்டிக் ரொட்டீன்ஸா இருக்கும். அவங்கெல்லாம் அடிக்ஷன்ஸ் பத்தின எந்த உண்மையும் தெரியாதவங்க. அவங்க அடிக்ஷனையும் மற்ற சாதாரண பழக்க வழக்கங்கள் மாதிரியே ட்ரீட் பண்றாங்க. நல்லா கவனிங்க, அடிக்ஷன்ஸ்ங்கிறது ஸ்ட்ராங்கான இமோஷன்ஸால இயக்கப்படுற பழக்க வழக்கங்கள். தனிமை, சலிப்பு, பேராசை, சோகம் போன்ற தீர்க்க முடியாத வலிகள் அடிக்ஷன்ஸுக்கு கொண்டு போகுது. நாம யாரும் அடிக்டட் ஆகணும்னு விரும்புறது இல்ல, ஆனா நம்மளோட வலிகளை மறக்க விரும்புறோம், வலிகளை ஏத்துக்க மறுக்கிறோம். அதுதான் பிரச்சனை. ஸோ உங்களோட அடிக்ஷன்ஸை உடைக்கக்கூடிய சிறந்த வழி எதுன்னா, உங்களோட மோஸ்ட் பவர்ஃபுல் எமோஷனான வெறுப்பை அதுக்கு எதிராக பயன்படுத்துறது தான். இது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சூதாட்ட பழக்கமோ சுய இன்ப பழக்கமோ இருந்தா ஹாப்பினஸ்ங்கிற எமோஷன் அந்த கெட்ட பழக்கங்களை அழிக்காது. நீங்க களை எடுக்க விரும்புனா அதை கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, கொன்னுதான் ஆகணும். அதே போல ஒரு கெட்ட பழக்கத்தை ஒழிக்கணும்னா ஒரு சக்தி வாய்ந்த டிஸ்ட்ரக்டிவ் எமோஷன் உங்களுக்கு கண்டிப்பா தேவை, அதுதான் வெறுப்பு. நிறைய பேருக்கு இந்த பவர்ஃபுல் இமோஷனை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியறதில்ல. அதனால தான் சோஷியல் மீடியாவில் அவங்களோட ஹேட்டிங் கமெண்ட்ஸை போட்டு அந்த எனர்ஜியை வீணடிக்கிறாங்க. ரொம்ப பாவம். எப்போ இது போல ஸ்ட்ராங்கான இமோஷன்ஸை உங்களோட அட்வான்டேஜுக்கு பயன்படுத்தலாம்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் உண்மையான பவர். இதுதான் உங்களோட அடிக்ஷனை உடைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். உங்களோட அடிக்ஷனால ஏற்படுற கெட்ட விளைவுகள் என்னென்னு யோசிங்க. அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. உதாரணமா, நீங்க சுய இன்பம் பண்றதுக்கு அடிமையா இருந்தீங்கன்னா, சுய இன்பம் பண்றது உங்களோட உண்மையான பொட்டன்ஷியலை அடைய விடாம தடுக்குதுன்னு. சுய இன்பம் பண்றது உங்களோட டைம் மற்றும் எனர்ஜியை வீணாக்குது. பண்ணி முடிச்சதும் உங்க மேல நீங்களே அவமானப்பட வைக்குது, குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குது, உங்களோட டோபமைன் ஏற்பிகளை அழிச்சிடுது, உங்களை டிப்ரெஸ் ஆக்கி உங்களோட டெஸ்டோஸ்டரான் லெவலை குறைச்சிடுது. இதெல்லாம் சில எடுத்துக்காட்டுகள் தான். இன்னும் மோசமான பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு எழுதிக்கோங்க. அப்போதான் அந்த அடிக்ஷன் உங்களோட எதிரியா மாறும். இதை டெய்லி நீங்க படிக்கிறதால உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த அடிக்ஷனுக்கு எதிராக ரீப்ரோக்ராம் ஆகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதையாச்சும் பார்த்து டெம்டேஷன் வந்தாலும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த செயலை செய்ய விடாம அதுக்கு எதிராக போராடும். இப்போ நாம செகண்ட் டாபிக் போறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டி இருக்கு. ஒவ்வொரு அடிக்ஷனும் ஒரு ஸ்ட்ராங்கான இமோஷனோட லிங்க் ஆகி இருக்கு. தனிமை உங்களை சுய இன்பம் பண்ண வழிவகுக்கும்.
பேராசை சூதாட்டத்துக்கு வழிவகுக்கும். இதையெல்லாம் நீங்க வெறுப்புங்கிற ஒரு சக்தி வாய்ந்த இமோஷனால அழிச்சிட்டாலும் முதல்ல ஏன் நீங்க அந்த பழக்கத்துக்கு அடிமையானீங்கன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சுய இன்பம் பண்றதுங்கிற இந்த அடிக்ஷனை நீங்க அழிச்சிட்டாலும் அதோட ரூட் காசான தனிமை உங்களை வேற ஒரு அடிக்ஷனுக்கு தள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால அதை ரீசால்வ் பண்றதும் ரொம்ப முக்கியம். நம்பர் 2, லட்சியம். லட்சியங்கள் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா லட்சியம் இல்லாம இருக்கவே கூடாது. எந்த குறிக்கோளும் இல்லாத மனுஷன் போற இடமே தெரியாத படகு போல சும்மா அலமோதிக்கிட்டே கிடப்பான். தன்னோட திருப்திக்காக வெவ்வேறு செயல்கள்ல அவனோட எண்ணத்தை திசை திருப்பிப்பான். டைம் பாஸுக்காக முட்டாள்தனமான எந்த பயனும் இல்லாத செயல்களை செய்வான். அதைத்தான் அவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். ஆனா ஒரு உயர்ந்த லட்சியம் உள்ள மனுஷனால இந்த மாதிரி பயனில்லாத செயல்கள்ல அவனோட நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்கவே முடியாது. எலான் மஸ்க் மாதிரியான ஒரு லட்சியவாதி ஒரு குடிகாரனா போதைக்கு அடிமையானவனா இருக்க முடியுமா? டைட்டில ஜெயிச்சு சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிற ஒரு UFC ஃபைட்டர் ஒரு நாளைக்கு 9 வாட்டி சுய இன்பம் பண்ற அடிமையா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அவங்களோட லட்சியம் அந்த மாதிரி. அந்த லட்சியம் அவங்கள அதை செய்ய விடாது. லட்சிய வெறி பிடிச்ச ஒருத்தனுக்கு இந்த வெற்று செயல்கள்லாம் ஒரு பொருட்டே இல்லை. எதுவுமே அவனை திசை திருப்ப முடியாது. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட அவனோட பர்பஸ் 1000 மடங்கு வலிமையானது. உங்க வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனா ஒரு உண்மையான லட்சியம் தான் அடிக்ஷன்ஸை உடைக்கக்கூடிய வழிகள்ல மிகச்சிறந்த வழி. நம்பர் 3, சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட். சலனத்துக்கும் மன உறுதிக்கும் நடுவுல சண்டை வந்தா எப்பவுமே சலனத்துக்கு தான் சாதகமான நிலை இருக்கு. ஒரு நொடி வீக்னஸ் கூட போதும் சலனம் உங்களை வெற்றி பெறுறதுக்கு. ஸோ சலனத்தை அழிக்கக்கூடிய சிறந்த வழி, கீ ஃபேக்டர், சண்டை தொடங்குறதுக்கு முன்னாடியே அதை அழிக்கிறது தான். சிகரெட் பிடிக்கிற உங்க ஃப்ரெண்டை பார்க்கறதையே நிறுத்துங்க. ஜங்க் ஃபுட்டை உங்க வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்காதீங்க. இருந்தா தூக்கி வெளியில எறிங்க. தூங்க போறப்போ உங்க போனை பக்கத்துல வச்சுக்காதீங்க. அட்லீஸ்ட் இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சும் வைங்க. எதெல்லாம் உங்களை சலனப்படுத்துதோ அடிக்ட் ஆக்குதோ அதிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் தள்ளி இருங்க. நீங்க மாறணும்னு நினைச்சா சில தியாகங்களை செஞ்சு தான் ஆகணும். டெம்டேஷனை வில் பவரால அழிக்க நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா தந்திரத்தாலையும் புத்தி கூர்மையாலையும் அழிங்க. டெம்டேஷனான உங்க எதிரிக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்காதீங்க. அது வால் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதோட தலையை வெட்டுங்க. உங்களோட அடிக்ஷன் உங்களை கவருவதற்கான எந்த சூழ்நிலையையும் நீங்க உருவாக்க கூடாது. தேவைப்பட்டா எல்லாத்தையும் மாத்துங்க. நம்பர் 4, எக்ஸசைஸ். அடிக்ஷனுக்கு எதிராக ரெகுலர் எக்ஸசைஸோட பவர் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. உடல் உழைப்பே இல்லாத இந்த லைஃப் ஸ்டைல் தான் அடிக்ஷனுக்கே அடித்தளம். இத மதர் ஆஃப் அடிக்ஷன்னே சொல்லலாம். எக்ஸசைஸ் தான் கில்லர் ஆஃப் அடிக்ஷன். இது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸ்ப்ரிண்டிங் பண்ணும்போது உங்களால் கஞ்சா புகைக்க முடியாது. நீங்க பர்பீஸ் பண்ணும்போது நிச்சயமா சுய இன்பம் பண்ண முடியாது. நீங்க ஸ்விம்மிங் போகும்போது சூதாட்டம் ஆட முடியாது. எக்ஸசைஸ் பண்றது ஒரு அழகான விஷயம். நம்ம உடம்புக்கு மனசுக்கு ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி பண்றதால உங்க உடம்புல என்டார்பின்ஸ்ங்கிற ஹார்மோன் சுரக்குது. இந்த ஹார்மோன் இயற்கையான வலி நீக்கியாவும் உங்க மனநிலையை ஆரோக்கியமா வச்சிருக்கவும் உதவி செய்யும். இதை நீங்க இயற்கையான முறையில பெறுறதால சீப்பான செயற்கையான வழிகளை தேடி போக மாட்டீங்க. ஏன்னா எக்ஸசைஸ் பண்றதால உங்க உடம்பும் மனசும் ஏற்கனவே திருப்தியா நிறைவா இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். நம்பர் 5, ஹேண்டில் யுவர் போர்டம். நாம எப்பெல்லாம் போரிங்கா ஃபீல் பண்றோமோ அப்போல்லாம் நாம எதையாச்சும் செஞ்சு என்ஜாய் பண்ண விரும்புவோம். அப்படித்தான் நாம ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம். இல்லைன்னா எந்த பயனுமே இல்லாத எதையாச்சும் செஞ்சிட்டு இருப்போம். ஆனா சும்மா இருக்க மாட்டோம். கடைசியா எப்போ நீங்க எதுவுமே செய்யாம சும்மா இருந்தீங்க? சும்மா இருக்கிறதுனா பெட்ல முடியாம கிடக்கிறதோ அடைஞ்சே கிடக்கிறதோ இல்ல. நான் சொல்றது வேணும்னே பர்பஸோட எதுவுமே செய்யாம இருக்கிறது, சும்மா உட்கார்ந்து இருக்கிறது. நிறைய பேர் அவங்களோட போர்டமை எப்படி கையாளுறதுன்னு தெரியாம தான் வேற தப்பான விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. நீங்க எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறதுக்கு உங்களை நீங்களே பழக்கிக்கிட்டீங்கன்னா, போர்டமை கையாள கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பான விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. சும்மா இருக்கிறதோட இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, உங்களால உங்க வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். எதுவும் செய்யாம இருக்கிறது ஒரு பவர். இது ஆங்ஸைட்டியை குறைக்குது, கிரியேட்டிவிட்டியை வளர்க்குது, ப்ரொடக்டிவிட்டியை ஊக்குவிக்குது.
இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைய விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அன்பை கொடுங்க. உங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு இந்த சேனல் கண்டிப்பா உறுதுணையா இருக்கும். நன்றி.